ஊருக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடி போய் நிக்கிறது நாம தான். நம்ம வீட்லயே கை வச்சுட்டாலே அந்த கிழவி. ஊருக்குள்ள அவ வந்ததும் காவல்ல குழப்பம் வந்துச்சுல்ல, அந்த கோவத்துல தான் அவ அப்படி பண்ணிருக்கா. அண்ணே, இனி அவளை விட்டு வச்சோம்னா நம்ம மருமகனுக்கு தான் ஆபத்து. ஆளும் பேருமா சேர்ந்து அவளை அடிச்சு நொறுக்கி விடுவோம்னே. ஐயா, அவ சோனியக்காரி, மந்திரமும் செய்வனையும் கத்து வச்சிருக்கிறவ. அவளை போய் என்ன செஞ்சிட முடியும்? நாம எதுவும் செய்யறோமோ இல்லையோ, அவ வளர்த்து வச்சிருக்க மந்திர கொடிய அவன் காலில் சுத்த விட்டு அவனை கொன்னுட்டான். என்னையா பேசுறீங்க எல்லாரும்? நாம சாமியை நம்புறோம், அதே நேரத்தில் சூனியத்துக்கும் செய்வனைக்கும் பயந்து சாகுறோம். நம்மளோட பயத்தை வச்சு தான் அவ இம்புட்டு நாள் நம்மளை ஆட்டி படைச்சான். பத்தாததுக்கு இப்ப வீடு பூந்து ஆளுங்களை தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருக்கான். இனியும் நாம சும்மா இருந்தோம்னா அவ ஊர் மொத்தத்தையும் வளைச்சு ஒவ்வொருத்தரையா கொன்னு போடுவான். ஐயா, இதுக்கு முன்னாடி மற்றவங்க பேசினா நீங்க தான் அதட்டுவீங்க. இப்போ தெளிவு வந்துடுச்சியா? கண்ணு முன்னாடி சாமி என்ன நம்புனா நான் உன்னை காப்பாத்தியே தீருவேன்னு காட்டி பிடிச்சி. என்னையா பாக்குறீங்க? சாமியை நம்பி தானே ஊர்காவலுக்கு பச்சை புள்ளை அனுப்பி வச்சோம். பாதுகாப்பா ஊடு வந்து சேர்ந்துடுச்சுல. அந்த புள்ளைய எதுவும் செய்ய முடியாத போன கோபத்துல தான் அவ இப்படி வீடு பூந்து நம்மளை பயமுறுத்த நினைக்கிறான். இத பாருங்கய்யா, ஊருக்குள்ள எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்க. எதுக்கும் பயப்படாத பயல்களா, தாட்டியமான பயல்களா ஒரு 10 பேரை சேர்த்துக்கங்க. தாத்தா, என்னையே சேர்த்துக்கோங்க. வேணாண்டா, அங்கேயும் நீ வரக்கூடாதுடா. ஏன் வரக்கூடாது தாத்தா? நான் வருவேன். அந்த கிழவி தூக்கிட்டு போனது என் அப்பாவை. என் அப்பாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு. அதெல்லாம் சரிதான்டா. ஆனா பெரியவங்க இம்புட்டு பேர் போறோம்ல, அவ கூட சண்டை போட்டு அப்பாவை கூட்டிட்டு வந்துருவோம்டா. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இல்ல தாத்தா, நான் வரேன். இப்பதானே எல்லார்கிட்டயும் சொன்னீங்க சாமி என் கூட இருக்கு, அதான் என்ன பாதுகாப்பா வீட்டுக்கு கொண்டு வந்திருக்குன்னு. அதெல்லாம் சரிதான். ஆனா தாத்தா, நான் உங்க பேத்திய மட்டும் பேசல. சாமியோட உத்தரவுப்படி இந்த ஊர் காவல் பொறுப்புல இருக்கிறவ நான். நான் காவல்ல இருந்தப்பதான் ஒருத்தர் காணாம போயிருக்காரு. அவர் என் அப்பா. அவரை கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. அபி, பேசாத, உள்ள போ. மாட்டேன் தே. நான் என் அப்பாவை பார்க்கணும். என் அப்பாவும் இப்ப என்ன பார்க்கணும்னு துடிப்பாரு. நான் போறேன். அபி, ஏற்கனவே இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதும். நீ புதுசா வேற எதையும் கிரியேட் பண்ணாத. உள்ள போன. கீதா, அவளை விடுமா? அபி, உன் பொறுப்பு கோவம்லாம் சரி. அங்க ஏதாவது சண்டை சத்தமாச்சுன்னா உன்னை காப்பாத்துறது ஒரு பக்கம், உங்க அப்பாவை காப்பாத்துறது ஒரு பக்கம். அதுக்கு நடுவுல கிளவி என்ன செய்யறதுன்னு ஒரே குழப்பமாயி போயிடும்டா. உங்களுக்கு அந்த கவலையே வேணாம் தாத்தா. என்ன நான் பார்த்துப்பேன். அப்பாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அண்ணே, எனக்கு என்னமோ அபி நம்ம கூட வர்றது நம்ம சாமியே வர மாதிரி தோணுதுண்ணே. யோசிக்காதீங்க தாத்தா, நானும் உங்க கூட வரேன். சரின்னு சொல்லுங்க தாத்தா. எனக்கு ஏதாவது ஒண்ணுனா என் அப்பாவால தாங்க முடியாது. நான் மட்டும்தான் உலகம்னு இருக்காரு. எப்பவும் என்னை பத்தி மட்டுமே யோசிக்கிறவரு. நான் அவரை பார்த்தே ஆகணும் தாத்தா. ப்ளீஸ் என்ன உங்க கூட கூட்டிட்டு போங்க. சரிடா.